நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். 2 மாதமாக வீடியோ போடல. ஏன் போடலன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை, அதனால் போட முடியல. இன்றைக்கி என்ன போட போகிறோன்னா ரிப்பன் பக்கோடா தான் போட போகிறோம். ஓம் பொடி போட போகிறோம். அது எப்படி போடலாங்கிறத வாங்க வீடியோ போட போகிறோம். எல்லாமே இந்த கப் அளவுக்கு தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ நான் அந்த எந்த அளவு போடுறேன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ நான் இந்த 1 கப்பு அளவில் அரிசி மாவு எடுத்துருக்கேன். பச்சரிசி மாவு தான் வீட்டில் அரைச்சது. நீங்கள் கடையில் ஒன்றா வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் இப்போ 1 கப்பு போட்டுக்கிறேன். அதே அளவில் 3/4 கப்பு அளவில் கடல மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் அதில் கொட்டிக்கலாம். அதே 1/2 கப்பு அளவில் உடச்ச பொட்டுக்கடலை மாவு நல்லா அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது 3த்தையுமே நல்லா ஜலிச்சு தான் நம்ம எடுக்கணும். இப்போ 1/2 கப்பு அளவில் பொட்டுக்கடலை பொடி போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவில் வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். இப்போ ஓமத்தை எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், நல்லா நுமுட்டி. இப்போ அந்த ஓமம் நல்லா ஊறிடுது. இப்போ நம்ம இப்படியே ஊற்ற போகிறதில்ல, நம்ம வடிகட்டி தான் ஊற்ற போகிறோம். ஊற வச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதனோட தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் எடுத்துருக்கேன். இதுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் சேர்க்கலை, அதனால் வீட்டில் இருந்த மஞ்சள் தூளை தான் சேர்க்குறேன். நீங்கள் ஃபுட் கலர் ஒன்றா சேர்த்துக்கலாம். உப்புலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி வீட்டில் குழம்பு கரண்டி சின்ன சைஸில் இருந்தால் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சூடாக காஞ்சிட்டு இருக்குது. நம்ம இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா போடுறதுக்காக எண்ணெய் ஆயில் காய வச்சுருக்கோம். இப்போ அந்த ஆயிலில் தான் ஒரு டீஸ்பூன் அளவில் 1 கரண்டி அளவில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். நல்லா சூடாகவே இருக்கணும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் 1/2 கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் மாவு நல்லா எண்ணெய் ஊற்றுறதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து கலரிக்குங்க. நல்லா ஆயில் ஊற்றி நல்லா ஆயில் நல்லா இதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நம்ம தேவையான அளவு தான் நம்ம ஊற்ற போகிறோம். இதுக்கு ஒன்றும் அளவுலாம் ஒன்றும் தேவையில்லை. நான் இதை மாவை பிசைஞ்சிட்டு எந்த பதத்துக்கு இருக்குன்றதை நான் காட்டுறேன். மாவுலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. மாவு எந்த பதத்துக்கு இருக்குன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து பாருங்கள், இப்படி கையில் வச்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னா மாவு கரெக்டான பதத்துக்கு இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம கையில் சிக்கிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கங்க. மாவு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம முறுக்கு குழையை எடுத்து புழியறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த முறுக்கு குழையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நான் எண்ணெய் கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுருக்கேன். ஏன் நான் ஆயில் தடவி இருக்கிறேன்னா நம்ம புழியறதுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும், அதனால தான் நான் ஆயில் தடவி இருக்கேன். இப்போ நமக்கு தேவையான அளவில் மாவு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப அதிகமாக போடணும்ல, புழியறது கஷ்டமாக இருந்தால் கொஞ்சமாக ஊற்றி போடுங்க. இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள். நம்ம ஒன்றும் ஷேப்பில் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நம்ம எப்படி வேணாலும் போடலாம். நம்ம அந்த
அந்த ரிப்பன் பக்கோடா புழியும் போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருந்தது, நல்லா பொங்கி இருக்குது. இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு பாதி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அளவுக்கு இறங்கினோன்னா இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெயில் அந்த சலசலப்புலாம் நின்றுச்சு. இப்போ நல்லாவே அந்த பக்கோடா நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவில் இருக்குன்னா ஒரே ஒரு பொடி கூட கீழே உள்ள இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம எந்த அளவுக்குலாம் நம்ம பொருள் எடுக்கிறோமோ அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பொருள் நல்லா வரும். இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். மறுபடியும் இப்போ மாவு எடுத்து முறுக்குழலை போட்டு வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் எண்ணெய் நல்லா காயிடும். இப்போ நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுது. இப்போ ரிப்பன் பக்கோடா போட்டுட்டோம். இப்போ அடுத்தது ஓமம் பொடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதே கப்பு அளவில் ஒரு கப்பு அளவு கடல மாவு போட்டிருக்கேன். கப்பு அளவில் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஜலிச்சு தான் நான் எடுத்திருக்கேன், ஜலிக்காமல் எடுக்காதீங்க. ஓமம் நல்லா நுணுக்கி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த ஓமம் தண்ணியை ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது கலருக்காக தான். டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், அளவு தேவையான அளவு உப்பு, சால்ட்டு. அதே எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ அதே சூடு படுத்தின எண்ணெய் நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ 1 டீஸ்பூன் தான் ஊற்ற போகிறோம். எண்ணெயை ஊற்றி நல்லா உப்பு இந்த மஞ்சள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு நம்ம ஓமம் பொடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் நல்லா பசையணும். ரொம்ப கல் மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது மாவு. இந்த அளவுக்கு தான் நம்ம இது பண்ணணும். இப்போ நம்ம முறுக்குள்ள மாவு போட்டுக்கிறோம். இப்போ போட்டு நம்ம இப்போ அந்த ஆயிலே நம்ம போட்டு ஓமம் பொடி புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஓமம் பொடி புழியும் போது எண்ணெய் நல்லா பொங்குச்சு. இப்போ பொங்குறதெல்லாம் இப்போ அடங்கிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஓமம் பொடி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம்.